அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் ஒன்றரே, அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். இயேசுவினவர்களே, இந்த ஞாயிறு திருப்பலியிலே நம் பங்கு சமூகத்திற்காக ஜெபிப்போம். கடவுள் அனைவரையும் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாகவும் எல்லாருடைய தேவைகளை நிறைவேற்றும்படியாக. இனியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே இறைவனோடு சேர்ந்திருக்கிற நமக்கு மிகவும் அறிமுகமான நமது பாசத்துக்குரிய தந்தை ஜார்ஜ் அவர்களுடைய அண்ணன் அருள் ஆரோக்கியசாமி இன்று இறைவனோடு சேர்ந்து விட்டார். அவருடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இந்த பலியிலே காளிராஜ், சின்ன தாய், கற்பக செல்வி, இசைக்கிமுத்து, பாண்டிசெல்வம், சேர்வாரன், குட்டீஸ், சைந்தவி, தஸ்வின் குடும்ப நன்றி பலியாக புதிதாக கட்டியிருக்கிற வீட்டை கடவுள் நிரம்ப ஆசிர்வதிக்கும்படியாக, செய்யும் தொழில் சிறக்கும்படியாக, கால்நடை விருத்திக்காக, குடும்பத்தில் மறித்த காளிராஜ், பெருமாள், சேர்வாரன், பாண்டியம்மாள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். வழியிலே நாம் நம்முடைய தேவைக்காகவும் நம்மளுடைய தேவைக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைத்தையும் துறப்பதில்தான் சீடத்துவ வாழ்வின் மகத்துவம் இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க இந்த ஞாயிறு வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறைவனை மட்டுமே பற்றி கொண்டு உறவில், உயிரில், உடைமையில் பற்றற்று இறைவனை இறுக பற்றி கொள்வதே சீடத்துவம். உலக செல்வங்களான பொன், பொருள், பணம், பதவி, பட்டம் ஆகியவற்றில் ஆசை கொள்ளாமல் ஆன்மீக செல்வங்களாகிய அன்பு, அமைதி, நீதி, நேர்மை, உண்மை, சமத்துவம் போன்ற நிலையான செல்வத்தின் மீது பற்று வைத்து பயணிப்பதே சீடத்துவம். இயேசு, என்னிடம் வருபவர் தம் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை மேலாக கருதக்கூடாது என்கிறார். தாயே உறவுகளை வெறுப்பதல்ல துறவு, மாறாக எல்லாரும் என் தாய், எல்லாரும் என் சகோதர சகோதரிகள் என்ற உறவின் விரிவே துறவு. அன்பு பற்றிய நிலை அல்ல துறவு, அன்பின் அதிர்வுகளை அகலப்படுத்துவதே துறவு. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாமல் இருப்பதே துறவு. எல்லைக்கு உட்பட்ட அன்பை எல்லை கடந்ததாக்கும் முயற்சியே சீடத்துவம். இயேசுவே வாழ்க்கையால் போதிக்கும் உண்மை சீடர்களாய் வாழவும், நமது குடும்பங்களில் இறையழைத்தல் பெருகவும் தேவையான வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரை எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளவுமே வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் எமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடும் அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதலிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம், மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவர் நீ, தந்தையினின்று உதித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம்
வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம்மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உமன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. நமது எண்ணங்கள் கடவுளின் எண்ணங்கள் அல்ல. கடவுளின் திட்டத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையில் வருகின்ற இன்ப துன்பங்களில் இறைவனின் உடனிருப்பை உணர வேண்டும். இறைவனின் துணையின்றி இந்த உலகில் எதையும் அறிந்து கொள்ள இயலாது. நிலையானது என்று நினைத்து நாம் திட்டமிடும் அனைத்துமே நிலையற்றவை என்று கூறி இறையோடு நிறைவாக வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண்கூடாரம் கவலை தோய்த்து மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால்தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டார். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ?
தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே 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 இயேசுவே, நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். என்றென்றும் உன்னாசை கொண்டு வரும் நல்வாழ்வை கண்முன்னே கொண்டு. இயேசுவே 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 இயேசுவே, நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவின் பொருட்டு கைதியாயிருந்த தூய பவுல் சிறையில் தான் இருப்பதை குறிப்பிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பு சிறைக்குள் கைதியாக்கப்பட்டிருக்கின்றார் என்று அர்த்தம் கொள்ளலாம். ஒனேசிமு மனம் மாறியவுடன் அவனை நான் ஈன்றெடுத்த பிள்ளை என்று வர்ணிக்கிறார். கிறிஸ்தவ அன்பு ஒருவரையொருவர் இணைக்கும் பாலமாக அமைய வேண்டும் என இரண்டாம் வாசகத்தில் தூய பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறார். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனம் 10, 12 முதல் 17. அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தை அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான்.
எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆ, அல்லேலூயா. ஆ, அல்லேலூயா. ஆ, அல்லேலூயா. ஆ, அல்லேலூயா. 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 உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 25 முதல் 33 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவரின் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, மனித வாழ்விற்கு மிக அடிப்படை தேவையாக இருப்பது சிந்தனை. சிந்தனை இல்லாமல், யோசிக்கிற தன்மை இல்லாமல் நாம் ஒருபோதும் வாழ்ந்து விடுவதே இல்லை. இப்பொழுது கூட நம்ம ஆலயத்தில் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய சிந்தனைகள் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வரும். சிந்தனைகளை நாம் கட்டுப்படுத்த முடிவதில்லை. சிந்தனைகளை கட்டுப்படுத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை மறுக்க முடியாது. அதனால் தான் பழைய காலத்தில் அல்லது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சிறந்த ஆன்மீகவாதிகள் என்பவர்கள் காடுகளுக்குள் சென்று தங்களுடைய சிந்தனைகளை ஒருங்கமைத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் யோகிகள், அவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இனியவர்களே, இந்த சிந்தனையை நாம் சரிவர ஒழுங்குபடுத்துவோம் என்று சொன்னால், அல்லது சரியானவற்றை சிந்திப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடையப் போகிற மகிழ்ச்சி மிக அளப்பரியதாக இருக்கும். அல்லது இந்த வாழ்க்கையில் நம்ம அர்த்தமுள்ள விதமாக வாழ்ந்து விட முடியும் என்பதை தான் இன்றைய வாசகத்தின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லி தருவதாக நான் பார்க்கிறேன். வழக்கமாக ஒரு பழமொழி சொல்லுவோம், நாம் ஒன்று நினைக்க
தெய்வம் ஒன்று நினைக்கும் சொல்லுவோம். நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருடைய சிந்தனைகள் போல் இருப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை என்பதாக இருக்கலாம். அல்லது உங்களுடைய எண்ணங்கள் வேறு, என்னுடைய எண்ணங்கள் வேறு என்று கடவுள் சொல்வதாக இருக்கலாம். கடவுளுடைய எண்ணங்கள் அல்லது கடவுள் நமக்கு கற்றுத்தர விரும்புகிற வாழ்க்கை தத்துவங்கள் என்பது முற்றிலும் வேறுபாடாக இருக்கிறது. ஆனால் நாம் இந்த மனித இயல்பிலேயே இந்த உலகம் என்ன சொல்லித் தருகிறதோ அது சிறந்தது என்று நினைத்து வாழ ஆரம்பித்து விடுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவிற்கு பின்பாக ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டம் சென்று கொண்டிருக்கிறார்கள். தனக்கு பின் வந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? எனக்கு பின்னாடி வர்றீங்கன்னா யோசிச்சு பார்த்து வாங்க, சும்மா வராதீங்க. ஒரு மனுஷன் ஒரு பெரிய கூட்டம் போகுதுன்னா சேர்ந்து போகும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் என்னை பின்தொடர்வீர்கள் என்று சொன்னால் எதற்காக என்னை பின்தொடர்கிறீர்கள், எதற்காக என்னை பின்தொடர வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பின்னால் வருவதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் கிடைத்து விடாது, ஆசீர்வாதங்கள் மட்டும் கிடைத்து விடாது. என்னைக்கு பின்தொடர்பவர்களுக்கெல்லாம் எல்லா நலன்களும் மட்டும் கிடைத்து விடாது. துன்பங்களும் இருக்கிறது, சிலுவைகளும் இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. இவற்றையும் உங்களால் சுமக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் என் பின்னால் வாருங்கள். கோயிலுக்கு போனால் நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சி வருவீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பத்தகாத ஏதாவது அசௌகரியமான காரியம் நடந்துவிடும் என்று சொன்னால், கோயிலுக்கு போனேன், என் வாழ்க்கையை எப்படி நடக்குது, கோயிலுக்கு போகாதவங்களாம் எப்படி இருக்கான், நானும் கோயிலுக்கு போகலை அப்படின்னு ஒரு முடிவுக்கு போயிடுவோம். அப்போ நான் கோயிலுக்கு போகிறேன் என்று சொன்னால், கடவுளை பின்பற்ற போகிறேன் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் முதலில் யோசியுங்கள் என்று கடவுள் சொல்கிறார். கடவுளுடைய சிந்தனை என்னவென்று நீங்கள் யோசிக்க வேண்டாம், அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது முதல் வாசகத்திலே சாலமோனி ஞானத்திலே அவர் சொல்லுகிறார், கடவுளுடைய திட்டத்தை யார் தான் அறிய முடியும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சிந்திப்பான் அப்படிங்கிற யோசிக்கிறதுக்கே நமக்கு ஒரு யுகம் தேவைப்படுகிறது. பக்கத்தில் இருக்கிறவனுடைய சிந்தனையே நமக்கு தெரியாதுன்னா கடவுளுடைய சிந்தனையை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும், கடவுளுடைய அறிவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அது தெரியாது. பவுலடிகளார் சொல்லுவார், மனித ஞானத்தை விட கடவுளுடைய மடமை ஞானமிக்கது. எனவே கடவுள் என்ன யோசிக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டாம். ஆனால் அந்த கடவுளை பின்பற்ற போகிறேனே, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் தகவமைத்துக் கொள்ள போகிறேன், அதற்கு நான் தயாராக இருக்கிறேனா, நல்லதோ கெட்டதோ நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்கிற முடிவை எடுத்துக்கொள்கிறோமா. இந்த திருமண காரியத்தில் வழக்கமாக நம்ம சொல்கிற அந்த அந்த வாக்குறுதி என்னது? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாள் எல்லாம். முக்கியமான வார்த்தை, இன்பத்தில் துன்பத்தில் உடல் நலத்தில் நோய் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட இன்பம் வரும்போது இன்பத்தில், துன்பம் வரும்போது துன்பத்தில் இல்லை, என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும். என்னைக்காவது அந்த வார்த்தையை யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? கொடுக்கவா வேண்டாமா, முடியுமா முடியாதா யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிக்கிறதே கிடையாது. ஆ என்கிற நான், ஆவணா என்கிற உங்களை என்னுடைய கணவனாக மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? சொல்லலைன்னா கல்யாணம் நடக்காது, சொல்லி தான் ஆகணும், அப்படித்தானா? அதனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, இது சொன்னாதான் அது கிடைக்கும். ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கணும்னா, எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது, அப்படிதானா? அலைபேசி வச்சுருக்கிறீங்க, அலைபேசியில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு பிடித்தமான செயலிகளை ஆப்ஸ் என்ன செய்கிறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க, அப்படிதானா? உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் எல்லாருக்குமே தெரியும். வாட்ஸ்அப்பை எல்லாருமே டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வச்சுல உங்களுடைய நம்பரை கொடுக்க சொல்லுவான், நீங்கள் கொடுப்பீங்க. கொடுத்த உடனே உங்கள் ஃபோனை நான் அக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் என்ன செய்வீங்க, சரின்னு சொல்லி கொடுப்பீங்க, அப்படி தானே? ஓகே அப்படின்னு கொடுப்பீங்க. கடைசியில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் சர்ச் பண்ணலாமா, ஓகே. ஃபோட்டோஸ்லாம் பண்ணலாமா, ஓகே. வீடியோஸ்லாம் பண்ணலாமா, ஓகே. எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிவிட்டு கடைசியில் அவன் என்ன செய்வான், ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கும், அப்படி தானே? என்னன்னே புரியாது, குட்டியான எழுத்தில். கடைசியில் என்ன செய்யணும், ஒரு டிக் பண்ணி ஐ அக்ரின்னு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அதை கொடுக்கலன்னா வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் அதை டிக் பண்ணி ஐ அக்ரி நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குமா? அதில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் சேஃப்டி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆமாவா இல்லையா?
வாட்ஸ்அப்பில் யாருக்காவது நீங்கள் ஃபோட்டோ அனுப்புவீங்களா, வீடியோ அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டோம். வீடியோ கால் பண்ண சொன்னால் ரொம்ப யோசிப்போம். ஏன்னா வாட்ஸ்அப் சேஃப்டி இல்லை, அதில் பாதுகாப்பு இல்லை என்பது நமக்கு தெரியும். பாதுகாப்பு இல்லை என்று தெரிகிற ஒரு காரியத்தை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அக்ரி கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். நீங்கள் அக்ரி கொடுக்கலன்னா வாட்ஸ்அப்காரன் உங்களை வலிஞ்சு நிச்சய மாட்டான், உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டான். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அக்ரி கொடுத்து உள்ளே போயிடுவோம். அப்படி தானா? அதில் இருக்கிற சாதக பாதகங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த பிறகு கூட நமக்கு வேணும் அப்படி முடிவு பண்ணுறோம். ஏன்? வாட்ஸ்அப் இல்லைன்னா வாட்ஸ்அப் இல்லையா அப்படி நம்மளை பார்த்து 4 பேர் கேட்பான். இப்போ இருக்க யூத்துகள் அல்லது இளைஞர்கள்கிட்ட ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் இல்லையா, அவ்வளோ என்னடா நீ ஃபோனை பயன்படுத்த உங்களுக்கு தெரியவே வேண்டாம், ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட தெரிஞ்சால் போதும், உங்கள் கையில் ஃபோன் தான் இருக்கும். அதை தவிர்த்து வேற ஒரு காரியத்துக்கு படிப்பு சம்மந்தமாக நம்ம பயன்படுத்துகிறோமா? அப்போ நாம் பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை எனக்கு தேவையா தேவையில்லையா, எது சிறந்தது எது சிறந்ததல்ல அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை. இது இருந்தால் தான் 4 பேர் என்ன மதிப்பான், எனக்கு இது தெரிஞ்சா தான் 4 பேர் என்னை ஏற்றுக்கிடுவான், அதனால் தெரிஞ்சுக்கிறேன். ஃபோனை எப்படி பயன்படுத்தணும் அது தெரிய தேவையில்லை, ஃப்ரீ ஃபயர் விளையாட தெரிஞ்சால் போதும். ஃபோன் எப்படி பயன்படுத்தணும் அது தெரிஞ்சதில்லை, வித்தியாசமான ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஸை வச்சு ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சால் போதும், செல்ஃபி எடுக்க தெரிஞ்சால் போதும், எனக்கு ஃபோன் போதும். இனியவர்களே, இது எதற்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், கடவுள் நம்மிடம் இது கேட்பது இதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான காரியங்கள் 1000 இருக்கிறது. அந்த 1000 காரியங்களையும் விடுத்துவிட்டு தேவையில்லாத காரியங்களை தேடி தேடி செய்கிறீர்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்து போகிறீர்கள். இனி இவர்கள் நற்செய்தி வாசகத்துக்கு மறுபடியும் வருவோம். நற்செய்தி வாசகத்திலே 2 உவமைகளை அல்லது 2 எடுத்துக்காட்டுகளை கடவுள் சொல்லுகிறார். முதலில் என்ன சொல்கிறார்? ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் அதற்கான தொகையை அவர் கணக்கிட்டு பார்க்க மாட்டாரா? அந்த தொகை தன்னிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்து பார்க்க மாட்டாரா? இல்லை என்று சொன்னால் அவர் அந்த கோபுரத்தை கட்ட தொடங்குவார். ஆனால் தன்னிடம் பொருளாதார வசதி இல்லாததால் பாதியில் அது நின்று போகும், அது மேலே கட்ட முடியாது. அப்போ மற்றவங்களாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க? நான் பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தான், அரைக்குறையாக நிற்கிது, இதெல்லாம் இவனுக்கு தேவையா, கட்டாமல் விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஏளனப்படுத்துவார்கள் என்று சொல்கிறார். கடவுள் எதை குறித்து பேசுகிறார்? கோபுரத்தை பற்றி பேசுகிறார். அப்படிதானா? நம்ம ஆலயத்தில் கோபுரம் இருக்கா? இருக்கா? அது ஒரு ஆர்ச்சி மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், போட்டுக்கோம். கோபுரம் இருக்கா? இல்லை. ஒரு ஆலயத்துக்கு கோபுரம் கண்டிப்பாக தேவையா? தேவையா? இனியவர்களே, ஆலயம் தேவை, கண்டிப்பாக ஆலயம் தேவை. இறைமக்கள் சென்று கடவுளை வணங்க வேண்டும், கடவுள் இருக்கிறார் என்பதை பிரசன்னத்தை உணர வேண்டும், அதற்கு ஆலயம் தேவை. கோபுரம் நம்முடைய கௌரவம். நம்ம ஆலயத்தை கட்டுமிச்சில் எவ்வளோ பெரிய கோபுரம் போடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பெரிய ஆளுன்னு காட்டுறோம். ஸோ கோபுரம் என்பது கௌரவம், ஆலயம் என்பது அடிப்படை தேவை. அதனால தான் இயேசு கிறிஸ்து பேசுகிற பொழுது ஒருவர் ஆலயம் கட்டுவதற்கு வீடு கட்டுவதற்கு என்று சொல்லி பேசவில்லை. மாறாக ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் அதற்கான தொகையை கணிக்க. ஆடம்பரமான தேவைகளை நீங்கள் செய்கிற பொழுது நீங்கள் கணித்து பாருங்கள். வீடு கண்டிப்பான தேவை. வீடு நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி முடிச்சிருவீங்க? ஏன்னா வீட்டில் நம்ம வாழ்ந்தாக வேண்டும். இல்லைன்னா வீடை குறைஞ்சபட்சம் நிறைவு செய்து துணியை விரிச்சா நம்ம வாழ்ந்துருவோம். ஏன்னா வீடு என்பது அடிப்படையான தேவை. அது ஒரு வீடு கட்ட ஆரம்பித்து வீடு கட்ட முடிக்கலைன்னா யாரும் கேவலமாக பேச மாட்டாங்க. பாவம் மனுஷன் ஒரு வீடு கூட கட்ட முடியாமல் இருக்கான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கோபுரம் கட்ட ஆரம்பித்தா தான், ஏன்னா இது தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு எதுக்கு? புரியுதா? வித்தியாசம் புரியுதா? அப்போ ஆண்டவர் கோபுரம் கட்டுவதை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் எது அடிப்படையான தேவையோ அதை குறித்து சிந்தித்து பார்க்காமல் அடிப்படை இல்லாத ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்காமல் ஆரம்பித்து நீங்கள் பாதியில் முடிப்பீர்கள் என்று சொன்னால் அவமானப்படுவீர்கள். இரண்டாவது அவர் சொல்கிறது போர். நீங்கள் போர் தொடுக்கிற பொழுது உங்களை விட 2 மடங்கு அதிகமான வீரர்களை கொண்டிருக்கிற ஒருவனை நீங்கள் எதிர்க்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் போய் சரண்டர் ஆகுங்க. சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு போரை பற்றி பேசணும்? இன்னொருவரோடு நான் சண்டை போட்டோம்னா தோத்துருவேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? முதல்ல சண்டையை பற்றி யோசிக்கிறது பதிலாக அவரோடு சமரசமாவதற்கான வழியை தேட வேண்டும். ஏனென்றால் போர் தேவையில்லாத ஒரு காரியம். ஒரு நாட்டிலே அடிப்படை தேவை என்ன? இருக்கிற எல்லா மக்களும் நலமோடு வாழ்வதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை ஒரு அரசன் செய்ய வேண்டும். தனது நாட்டில் இருக்கிற மக்களுடைய குறைகளை தீர்த்த வேண்டும்.
நம்முடைய நாட்டில் இருக்கிற மக்களுடைய வறுமையை ஒழிக்க வேண்டும், வளமையை பெருக்க வேண்டும். அதை செய்வதை விட்டுவிட்டு என்னுடைய நாட்டை பெரிதாக்கணும், சண்டை போடணும். யார் கூட சண்டை போடுறது? என்னை விட பெரியவன்ற சண்டை போடுறதா, சின்னவன்ற சண்டை போடுறதா? பெரிய ஆட்கள்னா என்னுடைய வீரர்கள் அவர்களுடைய வலிமை வாய்ந்தவர்களா இல்லையா என்று தேவையற்றதை ஏன் சிந்திக்கிறீர்கள்? நீங்கள் தேவையானதை சிந்தியுங்கள். இதுபோல என்று சொல்லி கடவுள் சொல்கிறார், என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தனது வாழ்வை சிந்தித்து பார்க்கட்டும். கடவுளை கண்டிப்பா பின்பற்ற வேண்டுமா? கடவுளை பின்பற்றணுமா? பின்பற்றணுமா? ஏன் பின்பற்றணும்? நீங்க பின்பற்றலாம் கடவுள் என்ன செய்வாரு? பின்பற்றணும் நல்லதுதான் செய்வாரு. அப்ப ஏன் பின்பற்றணும்? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதான் கடவுள் சொல்கிற விஷயம். நீங்க பின்னாடி வந்தா என்ன மனநிலை வர போறீங்க? பின்னாடி போனா தான் நல்லது செய்வாரு, பின்னாடி போகலனா நமக்கு அநீதி செஞ்சிருவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எண்ணம் தவறு. நீங்கள் பின்பற்றுவது வீண். ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறேன், எனக்கு நல்லது கிடைக்கிறது, நல்லது கிடைக்காம போகுது. அதனால தான் தொடக்கத்திலே சொன்னேன், நல்லது கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும், எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசையில் மட்டும் நீங்கள் ஆலயத்திற்கு வந்து உங்களுக்கு தேவையானது ஒருவேளை கிடைக்காமல் போனால் நீங்கள் ஆண்டவரை துறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய ஊர்களிலேயோ பல ஊர்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயிலுன்னு கிடக்கிறவங்க கோயில் பக்கமே வரமாட்டாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒன்று கிடைத்திருக்கும், கிடைக்காமல் போயிருக்கும், ஏமாற்றம் அடைந்திருக்கும், ஏதாவது ஒரு காரியம். அப்போ நான் ஆண்டவரை முன்னிறுத்தாமல் என்னை முன்னிறுத்தி கொண்டு ஆலயத்திற்கோ அல்லது ஆலயம் சார்ந்த காரியங்களுக்கோ அல்லது மற்ற ஒரு தீர்மானத்திற்கோ நான் சென்று விட்டு அது கிடைக்கல அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்? டிசப்பாயிண்டட். ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே எல்லா நம்பிக்கையும் உடைச்சி எங்கேயாவது போயிடுறேன். பல நேரங்களில் இப்போது இந்த சபைகளுக்கு செல்வதற்கு காரணம் என்ன? நான் ஒரு எண்ணம் வச்சிருக்கிறேன், அந்த எண்ணத்துக்கு ஏத்தாக்கல சபை இல்லை, நான் போகிற ஆலயம் இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன்? எனக்கு அது நல்லா இருக்கு, அங்கே போயிடுறேன். அப்போ உங்களுடைய அடிப்படையான நம்பிக்கை என்ன? உங்களுடைய தாய் தந்தையர்கள் கொடுத்திருக்கிற நம்பிக்கை என்ன? அப்போ நீங்கள் இதுவரைக்கும் கடைபிடித்த நம்பிக்கை என்ன? அப்போ உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கேட்குற கேள்வி அதுதான், என் பின்னாடி வரணுமா? நீ கண்டிப்பாக வான, உன்னை யாரையும் இழுத்துட்டு போக மாட்டேன். ஆனால் என்னை பின்பற்ற விரும்புகிறாயா? நீ யோசித்துக்கொள். நீ எதற்காக பின்பற்ற போகிறாய்? அருங்கொடைகளுக்காக பின்பற்ற போகிறாயா? ஆசீர்வாதத்துக்காக மட்டும் பின்பற்ற போகிறாயா? அல்லது உனக்கு தேவை இருக்குது, அது கிடைக்கும் என்பதற்காக பின்பற்ற போகிறாயா? அல்லது நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதற்காக என்னை பின்பற்ற போகிறாயா? ஆண்டவரை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிற ஒருவர், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர், ஆலயம் சார்ந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர், ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர், திருவழிபாடுகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர், எதற்காக செய்ய போகிறேன் என்பதை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். அது வீண், அது முற்றிலும் வீண். நான் எதை செய்கிறேன்? அது அடிப்படை தேவையா, ஆடம்பர தேவையா? அது ஆண்டவரை சார்ந்ததா? இந்த உலகம் என்னை சொல்லிக் கொடுத்ததனால் எனக்கு தேவை என்று நினைத்து கொண்டிருக்கிறேனா? எது சரி, எது உண்மை என்பதை புரிந்து கொள்ளாத வரையில் நாம் செய்கிற எல்லா செயல்பாடுகளும் வீணாக மட்டும்தான் போகும். ஆண்டவரை சார்ந்திருக்கிற மக்கள் சிந்தித்து தான் செய்ய வேண்டும். ஆண்டவரை பின்பற்றுகிறேன். ஆண்டவரை பின்பற்றுவதற்கான காரணம், கடவுள் என்னை முதலில் அன்பு செய்தார். என்னை அன்பு செய்த ஆண்டவரை நான் அன்பு செய்ய போகிறேன். என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கணுமா? ஒரு குழந்தைகளை வச்சுக்கோங்களேன். சின்ன பிள்ளைங்களை நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்க யாருக்கிட்ட போய் அழுவும்? ஒரு அம்மா அப்பா ஒரு பிள்ளையை அடித்தா அந்த பிள்ளை எங்கே போகும்? எங்கே போகும்? அம்மாட்ட தான் போகும், வேறு எங்கேயுமே போகாது. அடிக்கிற குழந்தைகள், அடிபடுகிற குழந்தை அம்மாவுடைய காலை கட்டிப்பிடிச்சு தான் அழும். அம்மா அடித்ததுனால இன்னொரு பிள்ளையோட அம்மாவை போய் கட்டிப்பிடிச்சாலாது. அடிபடுகிற பிள்ளைகள் அம்மாவுடைய கால்களை கட்டிப்பிடித்து தான் அழும். அதைத்தான் ஆண்டவர் வருகிறார். நான் உன்னை தண்டிப்பேன் என்றாலும் நீ என்னை விட்டு ஓடி போகாமல் என்னை கட்டிப்பிடிப்பாய் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய ஆன்மீகம். உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் உண்டு, நீங்கள் சிலுவை சுமந்து கொண்டு தான் என்னை பின்பற்ற வேண்டும். குழந்தைகளை அடிக்கிற பொழுது அம்மாவுடைய அன்பை புரிந்து கொண்டு அம்மாவுடைய காலை கட்டிப்பிடித்து கொண்டு அழுது கொண்டே இருக்கும். அடிச்சதுக்கு தான் அழுது, அம்மாவை பிடிச்சுக்கிட்டு அழுவும். அதுபோல ஆண்டவரை தேடுகிற நான் அடி வாங்கினாலும் ஆண்டவரோடு தான் இருப்பேன். ஏனென்றால் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானித்திருக்கிறேன். இன்னொருவர் சொன்னதனால் அல்ல, நானே சிந்தித்து இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். எனவே ஆண்டவரோடு இணைந்திருப்பேன். திருமண வாழ்க்கையில் இணைந்திருக்கிறோம். திருமண வாக்குறுதி நான் கொடுத்திருக்கிறேன், கடமைக்காக கொடுத்திருக்கலாம். வாட்ஸ்அப்பில் அக்ரின்னு கொடுத்தா தான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும், கல்யாணத்தில் ஆமான்னு சொன்னா தான் உள்ள போக முடியும். நீங்கள் என்ன நோக்கத்திற்கு வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம்.
ஆனால் அந்த வாக்குறுதி உண்மையானது. நீங்கள் சொன்ன வாக்குறுதி, அதை நீங்கள் நம்புங்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை வாழுங்கள். ஏனென்றால் நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் தாம் முடிவெடுத்தபடியே கொடுக்கட்டும் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுவார். அப்படி என்றால் நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்தபடியால் நான் பின்பற்றுகிறேன். கடவுள் எனக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, கடவுள் என்னை வழி நடத்தினாலும் சரி, வழி நடத்தாவிட்டாலும் சரி, கடவுள் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாலும் அல்லது மறுத்தாலும் எப்படி என்றாலும் சொல்லி நான் ஆண்டவரை பின்பற்றுவேன். இதுதான் யோசுவா சொல்லுவார். நீங்கள் எதனாலும் முடிவெடுத்துருங்க, ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆண்டவரையே வழிபடுவோம். ஏனென்றால் அந்த ஆண்டவர் எங்களை மீட்டிருக்கிறார். நான் கண்டார அதை கண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை நாம் உணர்ந்தால் மட்டும் ஆண்டவரை பின்பற்றினால் போதும். ஏதாவது கிடைக்கணும் பின்பற்றி போனோம் என்று சொன்னால் நான் ஏமாந்து போவோம். அதுவல்ல, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை ஆண்டவரை நம்பி செல்வது. ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்கிற முடிவை நாமே எடுத்து பின்பற்றுவது. அதுதான் ஆண்டவருக்குரிய வாழ்க்கை. கடவுளை நம்புகிறோம், கடவுளை நம்பி வாழ்வோம். கடவுளை நம்புகிற மக்கள் நாம் என்பதை எழுந்து நமது நம்பிக்கையின் மூலமாக அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். எல்லாம் வல்ல தந்தை நமக்கு வேண்டுதலுக்கு இறங்குவாராக. இறை திருவுளத்தை நிறைவேற்ற அழைப்பவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட திரு அவை தலைவர்கள், பணியாளர் உம் பாதையில் சிலுவையோடு பயணிக்க மக்களை நடப்பிக்கவும் தேவையான ஆற்றலை தர வேண்டும் என ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையாளர்கள் தலைவன், அடிமை பேதமில்லை என்றவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆள்வோர் தலைவர் என்ற அதிகார போக்கில் செயல்படாமல் வளர்ச்சிக்கான திட்டங்களை பயன்படுத்தி நாட்டின் மாநில பாகுபாடின்றி வளர்ச்சி பாதையில் வழிநடத்த வரமருள வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சீடத்துவத்தின் விலையை எடுத்துரைத்தவரே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் உம்மை பின்பற்ற நாங்கள் விலையாக தரக்கூடிய எங்களின் தாழ்ச்சி, பொறுமை, அன்பு போன்ற விழுமியங்களை எங்களில் வளர்த்து சிலுவைகளை சுமந்திட வரம் அருள வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையை படைத்தவரே எம் இறைவா, எங்களுக்கு தேவையான மழை பொழிந்து விவசாயம் சிறக்கவும், குடும்ப அமைதி மகிழ்ச்சி பெருகவும், படிக்கும் மாணவர்கள் கல்வி ஞானம் ஒழுக்கத்தில் சிறக்கவும், வேலைவாய்ப்பு, திருமணம்,
குழந்தை வரம் வேண்டுவோர் உமது அருளால் பெற்று நிறைவடையவும் வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, உமீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு எடுத்து வைத்திருக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என் வாழ்வின் பொருள்தனை இயேசு கரங்களில் தந்தேன் நற்பலியெனவே. கல்வாரி பொருளென கொள்வாய் நீ இவைகளை, உன் நாமம் போற்றிடுவேன். தந்தாய் நீ ஏற்றிடுவாய், என் வாழ்வை மாற்றிடுவாய். தந்தாய் நீ ஏற்றிடுவாய், என் வாழ்வை மாற்றிடுவாய். என் வாழ்வின் பொருள்தனை என் இயேசு கரங்களில் தந்தேன் நற்பலியெனவே. கல்வாரி பொருளென கொள்வாய் நீ இவைகளை, உன் நாமம் போற்றிடுவேன். தந்தாய் நீ ஏற்றிடுவாய், என் வாழ்வை மாற்றிடுவாய். பொன்னோடு போவும் என் வாழ்வு யாவும், எல்லாமும் உமதருளே. பொன்னோடு போவும் என் வாழ்வு யாவும், எல்லாமும் உமதருளே. மண் மீது யான் தர வேறு பொருளேது, என் பாவ சுமையதுவே. மண் மீது யான் தர வேறு பொருளேது, என் பாவ சுமையதுவே. தேவன் பத மலர்களில் ஏழை இருவிழிகளில் நீரை உமக்களித்திடுவேன். தேவன் பத மலர்களில் ஏழை இருவிழிகளில் நீரை உமக்களித்திடுவேன். என் வாழ்வின் பொருள்தனை என் இயேசு கரங்களில் தந்தேன் நற்பலியெனவே. கல்வாரி பொருளென கொள்வாய் நீ இவைகளை, உன் நாமம் போற்றிடுவேன். தந்தாய் நீ ஏற்றிடுவாய், என் வாழ்வை மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைபற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உண்மையை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளையே.
நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீரின்று உலகினின்றும் இடம் அழைத்து கொண்ட அருள் ஆரோக்கிய சாமி எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த அவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெருக்குமான் சருளப்பர், இவ்வுலகில் மிக உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரிங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே. நீ இல்லை என்றால் வாழ்வினில் எழுச்சி இல்லை, என்னை நீ பிரிந்தால் இருளினில் வாடுகின்றேன். நீ இல்லை என்றால் வாழ்வினில் எழுச்சி இல்லை, என்னை நீ பிரிந்தால் இருளினில் வாடுகின்றேன். பொழுது சாகின்றது, இந்த நாளும் முடிகின்றது. பொழுது சாகின்றது, இந்த நாளும் முடிகின்றது. வழியிலே சோர்ந்து விழுந்திடாமல் எனது ஆற்றலை புதுப்பித்திட என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றெரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கே எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மாடெடுத்து கொள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கி திருப்பயனாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நான் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதற்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரைத்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாள விண்ணக விருந்தாளமும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உமன்பு திருமகன் அளிக்கும் அவரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி,